ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஏஞ்சல்ஸ். நமக்கு சோறுதான் முக்கியம். மறக்காம ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் இனி நான் போடுற எல்லா வீடியோஸோட இமீடியட் நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஏஞ்சல்ஸ் நிலாச்சோறு. நமக்கு சோறு தான் முக்கியம். இன்றைக்கி ஒரு செம்ம சூப்பர்பான ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபிஷ் ஃப்ரை ஜெனரலாக செய்கிறத விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். அதே நேரத்தில் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி உரி சங்கரா மீன் வறுவல். இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யுதுன்னு இப்போ பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 5 பல் பூண்டு, ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 2 தேங்காய் சில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 5-6 சின்ன வெங்காயத்தை நான் உரித்து முழுசாக சேர்த்துருக்கேன். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். காஷ்மீரி மிளகாய் தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கல் உப்பு சேர்க்குறேன். 1 டேபிள் ஸ்பூன் கசகசாவை கொஞ்சமாக வார்ம் வாட்டரில் ஒரு 10 நிமிஷம் நான் ஊற வச்சுருந்தேன். இப்போ அதை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்ல ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். ஸோ நான் அரைச்ச மசாலாவை மீனில் கோட் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். இது நம்ம ஓவர் நைட் வச்சோன்னா இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் அட்லீஸ்ட் 1 ஹவருக்கு மினிமம் இதை மேரினேட் பண்ணி வைக்கணும். ஸோ இதை இதர் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க, அப்படி இல்லைனாக்கா வெயிலில் கொஞ்சம் நேரம் வச்சுருங்க. பட் வெயிலில் வைக்கும்போது ஒரு ஆள் பக்கத்தில் இருக்கணும், இல்லைனா காக்கா எதுவும் தூக்கிட்டு போயிடலாம். ஸோ இது நல்லா மேரினேட் ஆனதுக்கப்புறம் நம்ம பொரிச்சிடலாம். ஸோ நான் கிட்டத்தட்ட ஒரு 3 ஹவர்ஸ்க்கு இதை மேரினேட் பண்ணிட்டேன். கடைசியாக கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு இது நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். சாரி, நான் எலுமிச்சம்பழம் பிழிகிற ஷார்ட் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் மறக்காமல் எலுமிச்சம்பழம் ஜூஸ் பிழிஞ்சு மீனில் கோட் பண்ணிவிட்டு அப்புறம் வறுக்க ஆரம்பிச்சிடலாம். நான் இன்றைக்கி 1 கிலோ மீன் எடுத்திருக்கேன். ஸோ 1 எலுமிச்சம்பழம் பிழிஞ்சிருக்கேன். ஸோ இந்த எலுமிச்சம்பழம் பிழியும் போது இந்த ஃபிஷ்க்கு ஒரு டேங்கியான ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது நான் ஒரு பேன் எடுத்து அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்கேன். நான் இதை ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். நீங்கள் இதை வேணும்னா தோசைக்கல்ல கூட போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இதில் நம்ம சேர்த்துருக்க மசாலா எதுவுமே உதிராமல் சூப்பராக இந்த ஃபிஷ் ஃப்ரை ஆகும். அண்ட் இந்த ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது எப்போதுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த உரி சங்கரா மீன் பற்றி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப டேஸ்டியான ஒரு மீன், ரொம்ப அண்டர் ரேட்டடான ஒரு மீன் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு இந்த மீன் அவ்வளோ பிடிக்காது அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருக்கேன். பட் இந்த மீன் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆக்சுவலி இந்த மீனில் தோலை உரிச்சிருவாங்க. ஸோ இதில் போடுற மசாலாவோட எல்லா ஃப்ளேவர்ஸும் அவ்வளோ சூப்பராக அந்த ஃபிஷ்குள்ளார பெனிட்ரேட் ஆகும். ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை உரி சங்கரா மீன் வச்சு ஃபிஷ் ஃப்ரை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம சூப்பரான உரி சங்கரா ஃபிஷ் ஃப்ரை ஃபர்ஸ்ட் பேட்ச் நான் ஃப்ரை பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மசாலா கொஞ்சம் கூட உதிரலை. அண்ட் இதில் நம்ம சேர்த்துருக்க எல்லா மசாலாவோட ஃப்ளேவர்ஸும் இந்த மீனில் சூப்பராக பெனிட்ரேட் ஆகிருக்கும். ஸோ ஃபிஷ் ஃப்ரையை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான டிப் இருக்குது. இது நிறைய பேருக்கு தெரியாது. ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணி சுட சாப்பிடணும் அப்படின்னு தான் நிறைய பேர் நினைப்பாங்க. பட் ஃபிஷ் ஃப்ரையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதை ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்டீங்க அப்படின்னா தான் இந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே இந்த ஃபிஷ்குள்ளார சூப்பராக இறங்கியிருக்கும். அண்ட் அதுவும் இந்த உரி சங்கரா மீனில்
நம்ம டைரெக்டாக வந்து அந்த ஃப்ளெஷ்ஷை தான் வந்து ஃப்ரை பண்ணுறோம் அப்படின்றனால ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக அடுத்த தடவை உரி சங்கரா மீன் வாங்கி ஃபிஷ் ஃப்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஒரு சில ஊரில் இந்த மீனை டிஸ்கோ சங்கரா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த மீனோட பிக்சர் உங்களுக்கு நான் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ உங்களை நிறைய பேருக்கு இந்த மீன் தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்காக தான் இந்த பிக்சர். ஸோ பார்க்க சங்கரா மீன் மாதிரியே இருக்கும், பட் இதில் வந்து தோல் ரொம்ப திக்காக இருக்கும். ஸோ அந்த தோலை வந்து நம்மளுக்கு உரிச்சு கொடுப்பாங்க. ஸோ இப்போது நம்மளோட ஃபிஷ் ஃப்ரை சுட சுட சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம சேர்த்த இந்த எல்லா மசாலாவோட ஃப்ளேவர்ஸும் இந்த மீனில் சூப்பராக இறங்கியிருக்கும். ஸோ இந்த ஃபிஷ் ஃப்ரையை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லை. ஸோ இந்த ஃபிஷ் ஃப்ரையை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மீன் மட்டும் இல்லை, நீங்கள் எந்த மீனை வேணாலும் நான் சொன்ன இந்த மசாலாஸ் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணி பார்க்கலாம். ஜென்ரலாக நம்ம சாப்பிட்ற மீன் வறுவலை விட கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லிவிடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் இனி நான் போடுற எல்லா வீடியோஸோட இம்மீடியட் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இது உங்கள் ஏஞ்சல்ஸ் நிலாச்சோறு, நமக்கு சோறு தான் முக்கியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஸ்டே டியூன்ட்.